வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அமிகோ ஸ்டோரி ரெசிடென்சி. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வீடியோ. இப்போ இந்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். நான் அதுக்குள்ளே கேம் பற்றி சொல்லிடுறேன். இந்த கேம் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு எம்ரேட்டட் கேம், ஆனால் ஆர்ரேட்டட் மாதிரி தான் இருக்கும். அதனால் கிட்ஸ் யாரும் இந்த கேம் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் நம்மளாலாம் கைஸ் ஜாலியாக இருக்கும். சரி, இப்போ சேலஞ்ச் என்னென்னா, இப்போ நம்ம ஏர் ரூமில் இந்த பில்டிங்கோட எட்ஜில் நின்று இந்த கையில் இந்த தெரியுதா கார்னர், அங்கேருந்து இந்த குஜிலியை தூக்கி எரியணும். ஃபஸ்ட்டு ட்ரைலே முடிச்சு நினச்சி பயந்துட்டேன். நல்ல வேலை, ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி வேஸ்ட்டாக போயிடும். இவனை வந்து இந்த பில்டிங் மேலே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இதை விட ஒரு பெரிய சேலஞ்ச் தெரியுமா? இந்த கேமில் நடு ரோட்டில் ஓடும்போது யாரையும் இடிக்காமல் ஓடணும். அதுதான் இந்த கேம்லேயே கஷ்டமான விஷயம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த கேமோட ப்ரோக்ராமிங்கே அப்படி தான். ஏன்னா சீன்லாம் தடலடியாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா க்ரௌடு அதிகமாக வச்சுருப்பாங்க, என்பிசி கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி இடிக்காமல் போகிறது ரொம்ப கஷ்டம். வேறு நான் அந்த கார்னரில் நின்றலான்னு பார்த்தோம்னா அதில் வாலில் புஷ் பண்ணி காலை வச்சு புஷ் பண்ணி ஆப்போசிட் சைடு தான் ஜம்ப் பண்ணுறான். தான் பார்த்தீங்கல்ல, இப்படி தான் ஜம்ப் பண்ணுறான், நிற்க மாட்டான் அந்த இடத்துல. சரி, இந்த சேலஞ்ச் முடிகிற வரை இனிமேல் எங்கேயுமே நிற்கக்கூடாது. மிஷின்குள்ளே ஒரு சேலஞ்சுக்குள்ளே ஒரு மிஷின் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் இந்த கார்னரில் நின்னால ஏற முடியும் மேலே. மூடிட்டு சேலஞ்சே முடிச்சிருக்கலாம். சரி, அதை லிபரல் பண்ணிக்குவோம் கைஸ். லிபரல் ஓகே. கஷ்டமாக இருக்குது கைஸ் இங்கேருந்து ஏற. ஒவ்வொரு ஸ்டெப்பில் என்றலாம் கஷ்டம் ரொம்ப. சரி, கொஞ்சம் மூடிக்கிட்டு விளாடுவோம். பேசிக்கிட்டு எல்லாரும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்க முடியல. செவுத்தில் காலை வச்சு ஆப்போசிட் சைடு கிருட்டுன்னு ஜம்ப் பண்ண போதிலும், மேலிருந்து கீழே விழுந்து டிக்கி தெரித்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. அடங்கொம்மால டேய் இப்போதானடா சொன்னேன் மூடிட்டுலாடுறான்னு. டைலாக் ஒரு கேடாடா உனக்கு. இந்த திடீர்னு ஒரு ஃப்ளோவாக போகுது கைஸ். ஏதோ ஒரு ராங்காக இருக்குது. முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த தடவை. கைஸ், இந்த கேமில் ரியலிஸ்டிக்கான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம யாரையும் அடிக்கிறோம் தூக்கி எறிகிறோம்னா அந்த என்பிசி கேரக்டர் எவ்வளோ தூரம் தூக்கி எறிஞ்சாலும் அங்கேயே தான் இருக்கும். வாங்க செக் பண்ணி பார்ப்போமா இப்போ நம்ம தூக்கி எறிஞ்ச குஜிலி எங்கே இருக்குன்னு. பில்டிங்காக இருக்குது. ஓப்பன் பிளேஸ்னால் கண்டுபிடிச்சிடலாம், கஷ்டம்தான் கைஸ். சரி, அதை ஒழட்டி விடுங்க. சரி, வீடியோ முடிச்சுக்குவோமா? சரி, நீங்களும் ப்ரோட்டோடைப் கேம் ஏற்றுனீங்கன்னா இல்லை வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் முடித்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணி ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ரைட்டு, வாண்டட் லிஸ்ட் வந்துட்டோம். சரி, இந்த வாண்டட் லிஸ்ட்லேருந்து தப்பிச்சோன்னே அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சொன்னேன்ல இந்த பரபரப்பாக இருக்கும், அதே மாதிரியே இருக்குது. அந்த ஓடிக்கிட்டே இருக்கான் இவர் கைஸ். எப்படியும் ஒருத்தனை இடிக்காமல் ஓடவே முடியாது, கஷ்டம்தான். இப்படி நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கலாம் வேற ஆளாக. அதுவும் உங்களுக்கு கேம் விளையாடும்போது புரியும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோம்னா நம்ம வாண்டட் லிஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். சரி, கேம் கன்னிகள் யாரும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டைலாக குடித்தேன் பார்த்தியா? சரி, பாய் கைஸ்.